வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தலையாட்டி கிச்சனில் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு இனிப்பு ஐட்டம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் கிழங்கு வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கோங்க. கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி, இதை நம்ம இப்போ பொடி பண்ணிட்டு வந்துடலாம். மிக்ஸில் போட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கேரட் வச்சுருக்கோம். இதை நம்ம இப்போ திருவி எடுத்துக்கலாம். இப்போ விஷயம் இறங்கிடுச்சு. இப்போ இதை ஒரு சைடு மாற்றி வச்சுருவோம். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம திருவி வச்சுருக்கிற கேரட் வந்து இதோட சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போது 100 ml போல் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். பசும்பால் இப்போ கொஞ்சம் வேகட்டும். இதோட 2 ஸ்பூனு தேங்காய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பாதாம் வந்து சேர்த்துக்கலாம். பாதாம் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் போல் ஜீனி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கொஞ்சம் நல்லா திக்காக வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். 2 செகண்டு. இந்த மாதிரி ஒட்டாமல் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இது இப்போ நம்ம தோலெலாம் உரிச்சு எடுத்துருவோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உரிச்சுக்கோங்க. நம்ம உரிச்சாச்சு. இதை நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கலாம். லைட்டாக ஒரு பிஞ்ச் போல் வைப்பேன். ஒரு 2 ஸ்பூன் போல் அரிசி மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இழந்துக்கணும். நல்லா கெட்டியமாக எல்லா பக்கமும் கலந்து நல்லா அழைச்சி கணிஞ்சு விட்ருங்க. இப்போது நம்ம கிழங்கு நல்லா பிணைஞ்சி வச்சாச்சு. நம்ம கலந்து வச்ச கிழங்கு இதுவும் நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கோம். உருண்டை ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுக்குவோம். இவ்வளோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. சின்னதாக இப்படி உருட்டி நம்ம உருண்டை உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிணைஞ்சு வச்சுக்க கிழங்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். நல்லா அப்படியே மசிச்சுட்டு
ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம பூர்ணம்லாம் வைப்போம்ல அந்த மாதிரி தான். இதை எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம உருண்டையெல்லாம் ஊற்றி முடிச்சிட்டோம். இப்போது 100 கிராம் வந்து ஜீனி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி 1 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கரையிட்டோம். லைட்டாக கலர்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் போல் உப்பு, இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு பிஸ் தன்மை வரும்ல, அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி பிஸ் தன்மை இருக்கும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். ஆயிட்டோம். இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்க அதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு சேர்ந்தோன்னே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம பாவு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஊறட்டும். நம்ம எடுத்துட்டு சாப்பிடும் போது ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது இதை நம்ம ஜீனி பாகில் போட்டு எடுத்துகிட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் கிடையாது, ஒரு 5 நிமிஷம் போல் போட்டால் போதும். இப்போ நம்ம ஒரு பீஸ் எடுத்து கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இந்த மாதிரிக்கு நல்லா அது நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் போல் ஜீரா ஊற்றிக்கணும். அப்படி ஊற்றிட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அனைவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பெல் பட்டன் நமக்கு திருப்பி கேட்கிறேன். ரொம்ப நன்றி.